ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மொபைல் ஷாப்புக்குள்ளே நம்ம ரசீட் பில்லிங் சாஃப்ட்வேர் இன்டகிரேட் பண்ணி டெமோ கொடுக்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இதான் கைஸ் நம்ம ஹோம் பேஜ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ். ஸோ கஸ்டமர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் கஸ்டமர் கொடுத்து ஒரு கஸ்டமரை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கஸ்டமர் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ப்ரீவியஸாகவே இங்கே வந்து 3 கஸ்டமர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வியூ அண்ட் எடிட் கொடுத்து ஷோ காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாயல்ட்டி பாயிண்ட்ஸ். ஸோ லாயல்ட்டி பாயிண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்காகனா பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமரை உங்கள் பிஸ்னஸ்க்கு ரெகுலர் கஸ்டமராக ஆக்குற மாதிரி ஒரு ப்ராசஸ் தான் இது. ஸோ இது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாயல்ட்டி பாயிண்ட்ஸ் கன்வர்ஷன் டு 1 பாயிண்ட். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் எவ்வளோ ரூபாயாக கன்வெர்ட் ஆகும்னு நீங்கள் கொடுக்கணும். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு 1 பாயிண்ட் ஈக்குவல் டு 1 ரூபின்னு கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வேல்யூ ஆஃப் த இன்வாய்ஸ் ஃபார் ஏர்னிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. மினிமமாக ஒரு லாயல்ட்டி பாயிண்ட்ஸ் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாங்கிற இது. ஸோ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7 கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செட் பாயிண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் செக் அவுட் பாக்ஸ் இருக்குது. ஸோ இதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது இது என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாயல்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து எவ்வளோ நாள் இருக்கும். ஸோ அதாவது எக்ஸ்பீரி டேட் எவ்வளோ. ஸோ அதாவது இது நீங்கள் கொடுக்கலாம் இல்லை கொடுக்காட்டி போகலாம். ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு 7 டேஸ் கொடுத்தேன்னா அந்த 7 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஸோ ஒரு 7 டேஸ் கொடுக்குறேன். ஸோ அந்த 7 டேஸ் கொடுக்குறேன்னா அதுக்குள்ளே வந்து கஸ்டமர் வந்து அதை ரெடீம் பண்ணிக்கணும். ஸோ அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பாயிண்ட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பீரி ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடீம் செட்டப். ஸோ ரெடம்ஷன் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஸோ எவ்வளோன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பர்சன்டேஜ் ஆஃப் இன்வாய்ஸ் வேல்யூ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் இன்வாய்ஸ் வேல்யூ நீடட் டு ஸ்டார்ட் ரெடம்ஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து சப்மிட் கொடுத்துக்கிறேன். லாயல்ட்டி பாயிண்ட்ஸ் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி இன் மெசேஜ் வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம் மாடியூல்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்டமை சிங்கிளாகவும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வேளை நீங்கள் பல்காக வச்சுருந்தீங்கன்னா ஸோ அதை வந்து நம்ம ரசீடில் வந்து இம்போர்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டிஸில் போயிட்டு இம்போர்ட் சீரியல் ஐட்டம்ஸில் போயிட்டு நீங்கள் எக்ஸல் ஷீட் ஃபார்மேட்டில் இங்கே டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரசீட் பில்லிங் சாஃப்ட்வேரில் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஐட்டம்ஸ். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ஐட்டம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ சப்ஸ்கிரிப்ஷன் ஆகட்டும் அண்ட் தென் நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகட்டும் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் போய் ஆட் சப்ஸ்கிரிப்ஷன் ஐட்டம் கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து ப்ரீவியஸாகவே ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேம் சப்ஸ்கிரிப்ஷன் நேமுக்கு அதை கொடுத்துக்கோங்க. ஸோ அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் ஐட்டம் நேமை கொடுத்துக்கோங்க. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து மந்த்லி பிளான் கொடுத்து சேவ் கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து இமெயில் நோட்டிஃபிகேஷன் ரெசிப்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ தென் சேவ் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா ஸோ இந்த ஐட்டமை சப்ஸ்கிரிப்ஷன் ஐட்டமை சூஸ் பண்ணிட்டு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளானை ஆட் பண்ணணும். ஸோ இதில் ஆட் பிளான் கொடுத்து பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் ப்ரீவியஸாகவே கொடுத்துருக்கேன். ஸோ அது எப்படின்னு காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து ஆக்ஷனில் போய் வியூ அண்ட் எடிட் கொடுத்து ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளான் நேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ மந்த்லி பிளான் கொடுத்துருக்கேன். ப்ரைஸ் 300 கொடுத்துருக்கேன். ஸோ பில் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மந்த்லி தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரையல் அது கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்ஸாக சர்வீஸான்னு கேட்கும். நான் சர்வீஸ் கொடுத்துருக்கேன். ஸோ பிளான் கோட் என்ட்ரு பண்ணிக்கோங்க. பில் பீரியட் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் ஃபீ கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சேவ் கொடுத்துக்கோங்க. ஸோ இதான் கைஸ் ஐட்டம் மாடியூலில் இருக்க ஃபீச்சர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஓஎஸ் சிஸ்டம்னா என்ன பார்க்கலாம். பிஓஎஸ் சிஸ்டம்னா வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் சேல். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா ஒரு குயிக் பில்லிங் வந்து போடுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் பிஸ்னஸ்க்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ பார்க்கலாம் வாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கஸ்டமரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்போர்ட் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே வந்துடும். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஐட்டம் இம்போர்ட் பண்ணது இங்கே வந்துருச்சு. ஸோ ஐட்டம் கோட் வந்துருச்சு, ஐட்டம் நேம் வந்துருக்கு, எல்லாம் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா கேஷாக இல்லை இது கொடுத்துக்கோங்க, ரிசர்வ் பேயான்னு கொடுத்துக்கோங்க. நான் கேஷ்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ரிசீவ்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் பிரிண்ட் பில் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷனில் போய் குயிக் ப்ரிவியூ பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பில் இப்படி ஜென்ரேட் ஆகிருக்கும். தென்
பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸோ இதில் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிரிண்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிண்டரில் நம்ம பில் வந்து பிரிண்ட் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பில் எப்படி போடணுங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு பர்ச்சேஸ் மாடியூலுக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பர்ச்சேஸ் பில் கொடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் மாடியூல் போட்டுக்கலாம். நான் ப்ரீவியஸாக ஒரு பில் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படிங்கிறத ஆக்ஷனில் போய் வியூ பார்க்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நேம் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கஸ்டமர் நேம் செலக்ட் பண்ணாவே ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே வந்துடும். ஏன்னா நம்ம ப்ரீவியஸாகவே கஸ்டமர்ஸை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஸோ இங்கே சீரியல் நம்பரும் நம்ம வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த பர்ச்சேஸ் பில்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இமெயில் இதுலேயும் ஷேர் பண்ணலாம், வாட்ஸ்அப்லேயும் ஷேர் பண்ணலாம். ஸோ நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட் வைஸும் இங்கே பர்ச்சேஸ் பில்லை நீங்கள் வந்து வியூ பண்ணிக்கலாம். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 மார்ச்லேருந்து 31 மார்ச் வரையும் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த டேட் டியூரேஷனும் வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஃபேர்ம்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃபேர்ம் சூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் மாடியூலுக்குள்ளே போகலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஷாப்போட எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அண்டு வாட்டர் சப்ளைஸ், ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் வரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பென்சஸ் கேட்டகரி இங்கே சூஸ் பண்ணிட்டு க்ரியேட் பண்ணிட்டு ஸோ அதிலேருந்து நீங்கள் பில் இங்கே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பென்சஸ் பில்லை இங்கே போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் அண்ட் பேங்க் மாடியூல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சேல் போடும்போது அதாவது ஒன்றா கேஷ் ஆர் செக் தானே இருக்குது. ஸோ நீங்கள் அதில் வந்து ஜிபே, ஃபோன்பே அந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட்ஸ் அங்கே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஜிபேங்கிற ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அந்த சேலில் போய் காமிக்கிறேன். ஸோ இப்போ சேல்ஸ் மாடியூலில் போயிட்டு ப்ரீவியஸாக நம்ம வந்து போட்ட பில்லை வந்து வியூ அண்ட் எடிட் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கேஷ் இருக்குது. நான் அதை டாப் டவுன் கிளிக் பண்ணேன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜிபேங்கிற ஒரு இது ஆட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் அந்த பர்பஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் இன் ஹேண்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதாவது டைப்ஸ் எல்லாம் இருக்கும். சேலில் போன டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் பர்ச்சேஸில் போன டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் தென் எக்ஸ்பென்சஸ். ஸோ இதில் இருக்க அமௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் இதில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸ். நீங்கள் வந்து செக்ஸ் மூலியமாக டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து பேமெண்ட் ஹிஸ்ட்ரிஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் மாடியூல். ஸோ ரிப்போர்ட் மாடியூல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஓவரால் பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இல்லை அதாவது டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் ஆகட்டும், கஸ்டமர் ரிப்போர்ட் ஆகட்டும். ஸோ டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சேல் பண்ணியிருக்கீங்க, ஸோ அது ஒரு ரிப்போர்ட்டு. ஸோ அது வந்து பெய்டா அன்பெய்டா, ஸோ அந்த மாதிரி வரும். ஸோ இதே வந்து சேல்ஸ் ரிட்டர்ன், பர்ச்சேஸ் ரிட்டர்ன், ஸோ இதெல்லாம் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் கஸ்டமர்ஸ், என்னென்ன கஸ்டமர்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஸோ அவங்க ரிப்போர்ட்லாம் இங்கே எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் இதை வந்து டேரெக்டாக நீங்கள் ஆடிட்டருக்கு ஆஃபீஸ்க்கு அந்த மாதிரி அனுப்பும்போது உங்களுக்கெல்லாம் இந்த ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இங்கே ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரசீடில் மட்டும்தான் ஒரு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம் ஸ்டாக் ரிப்போர்ட். ஸோ அதாவது அந்த ஐட்டம் வந்து எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, ஸோ அந்த மாதிரி. ஸோ ஐட்டம் சீரியல் ரிப்போர்ட், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டேட்டஸ், டேக்ஸஸ். ஸோ டேக்ஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரிப்போர்ட், ஸோ ஜிஎஸ்டி ரேட் ரிப்போர்ட், ஸோ இதெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக உங்களோட ஷாப்பில் வந்து எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகிருக்கு, ஸோ அந்த ரிப்போர்ட்லாம் வந்து நீங்கள் இங்கேயே ஓவராலாக எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஃபார்மேட்டு அண்ட் தென் சிஎஸ்வி ஃபார்மேட்லேயும் அந்த பிடிஎஃப் ஃபார்மேட்லேயும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் சேல்ஸ் அண்டு பர்ச்சேஸ் ரிப்போர்ட்டும். ஸோ இதே மாதிரி இந்த ரிப்போர்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸல் ஃபார்மேட், பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டிஸ். ஸோ யூட்டிலிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா பார்கோட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து எப்படி ஒரு பார்கோடை கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம் நேமை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சாம்சங் கேலக்ஸின்னு கொடுத்துருக்கேன். ஸோ சாம்சங்னு கொடுத்தாவே அதோட ஐட்டம் கோடெலாம் ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆகிடும். ஸோ இதில் வந்து நம்பர் ஆஃப் லேபிள் கொடுத்துருவாங்க. ஸோ நான் வந்து 4 கொடுத்துக்கிறேன். ஹெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஷாப்னு கொடுத்துக்கிறேன். ஸோ லைன் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம் நேமே கொடுக்கலாம். ஸோ லைன் 2 நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பார்கோட் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சைஸும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரேட் கொடுங்க. ஸோ ஜெனரேட்டில் 4 பார்கோட் ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ இதை பார்த்துக்கோங்க.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஐட்டம்ஸ். அதாவது வந்து நீங்கள் பல்காக ஐட்டமை வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு ஒரு டூ ஒரு 2 to 5 ஐட்டம்ஸ்னால் நீங்கள் அதிலே ஐட்டம்ஸில் மாடியிலே போய் நீங்கள் இம்போர்ட் பண்ணிடுவீங்க. ஸோ இதே வந்து 100 to 100 மேலே இருந்ததுன்னா நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? சிங்கிள் சிங்கிளாக பண்ண முடியுமா? ஸோ அப்படி பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஒரு எக்ஸல் ஷீட் ஃபார்மேட்டில் இருக்கும்போது ஸோ அந்த எக்ஸல் ஷீட்டை வந்து இதில் இப்போ ஐட்டம்ஸ் அதில் பல்காக என்டர் பண்ணிட்டு ஸோ இதில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிட் பில்லிங் சாஃப்ட்வேரில் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பல்க் அப்டேட் ஐட்டம்ஸ். ஸோ அதாவது ஒரு ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ப்ரைஸில் இருக்காது, ஒரே குவான்டிட்டி